4000 வருஷம் 48 நாட்கள் வாழ்ந்த சித்தர் தான் நாம இப்ப தரிசிக்க போறோம். இந்த சித்தர் எங்க இருக்காரு அப்படின்னா பூலோகத்திலேயே ரொம்ப பழமையான கோவிலான இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவில்ல தாங்க இருக்காரு. இவரு நிறைய அதிசயங்களை பண்ணியிருக்காரு. அதுல நிறைய விஷயங்கள் அடங்கியும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே வரிசையா நம்ம பார்க்கலாம் வாங்க. கமலாமுனி அப்படின்ற சித்தர் தான் இப்போ நம்ம தரிசிக்க போகிறோம். கமலாமுனி அப்படின்னே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாது. இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைக்காலம் கடைக்காலம் அந்த சித்தர்கள்லாம் கிடையாது. ஆதி காலத்தில் 18 சித்தர்களில் ஒருவராக இருந்த ஒருத்தர் தான் இந்த கமலாமுனி. அவரை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கிற இந்த தியாகராஜர் கோவிலை சுற்றி பார்த்துட்டே பார்க்கலாம் வாங்க. யார் இந்த கமலாமுனி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம். இவருக்கு 2 சீடர்களும் இவர் 2 பேருக்கு சீடராகவும் இருந்திருக்காரு. அவங்க 2 பேர் யார் யாரு அப்படின்றத பார்க்கலாமா. முதல்ல இவரோட குருவா யார் இருந்தாங்க அப்படின்னா போகரும் கருவூராரும் இவருக்கு குருவா இருந்திருக்காங்க. போகர் கிட்டேருந்து இவர் அஷ்டம சக்திகள் எல்லாம் கத்திருக்காரு. அது கூட நிறைய விஷயங்களை இவர் கத்துக்கிட்டும் இருந்திருக்காரு. இவரோட சீடர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதம்பை சித்தரும் அழகுனி சித்தரும் தான் இவரோட சீடர்கள். குதம்பை சித்தரோட ஜீவசமாதி எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயூரேஸ்வரர் கோவில்ல இருக்கும். இவரோட ஜீவசமாதி எங்க இருக்குன்னா திருவாரூர் கோவில்ல இருக்கு. எல்லா கோவிலையுமே சுத்தி வளைச்சு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் முக்கியமா தெரியுது. இப்ப நாம கதைக்குள்ளார போகலாம். இந்த சித்தர் நிறைய விஷயங்களை எழுதியும் இருக்காருங்க. நமக்கு அவரோட நிறைய பாடல்கள் இப்போ வரைக்கும் கையில் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் முக்கியமாக நிறைய நாட்கள் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் வாழ்ந்திருக்காரு. நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால அவர் இங்கே வந்து சில பாடல்களையும் எழுதியிருக்காரு. முக்கியமாக இவர் ரேகை சாஸ்திரம் அப்படின்ற நூட்களெல்லாம் எழுதியிருக்காரு. கமலமுனி 300 அப்படின்ற நூலையும் எழுதியிருக்காரு. எல்லாத்தையுமே ஈஸியாக இவர் நமக்கு கொடுத்துடல. இவர் இங்கே அதெல்லாம் அரங்கேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, நூல் இங்கே பரப்பணும், நூல் இங்கே தான் இயற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் கருத்துக்கு நிறைய பேர் மாற்று கருத்து தெரிவித்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவர் தன்னோட ஆசிரியரான போகர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்றதுனால சதுரகிரி மலைக்கு ஏறி பயணம் பண்ணி அங்கே சித்தர்கள் 18 பேரையும் வச்சுட்டு அவங்க கூட தேவர்கள் எல்லாரையும் கலந்துரையாடி அங்கே அரங்கேற்றிருக்காரு இந்த நூட்களை எல்லாம். இந்த சித்தர் பற்றி படிக்கும்போது இன்னொரு விஷயமும் படித்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது வணிகர் ஒருத்தவர் வந்து, நான் வந்து சிவன் கோவில் கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் அது பாதியிலே நின்றுச்சு. வறுமை காரணமாக எனக்கே இப்போ காசு இல்லாமல் போயிடுச்சு. என்னால் சிவன் கோவில் கட்ட முடியல. அந்த கோவிலை நான் கட்டணும் அப்படின்னு முறையிட்டு இருக்காரு. அப்படி கேட்கும்போது சிவன் கோவில் கட்டத்துக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமலாமுனி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேடி கண்டுபிடிச்சு அலைஞ்சு திரிஞ்சு மூலிகையெல்லாம் கொண்டு வந்து ஒரு தைலத்தை பண்ணி அதுலேருந்து பொண்ணு வர வச்சிருக்காரு. அதாவது தங்கத்தை வர வச்சிருக்காரு. தங்கத்தை வர வச்சு வணிகனையும் வர வச்சு உனக்கு தேவையானதெல்லாம் அதுலேருந்து எடுத்து நீ சிவன் கோயிலை கட்டிடு அப்படின்ட்டு இருக்காரு. வணிகனும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகாமல் ஏதோ கொஞ்சத்தை மட்டும் அவருக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் சிவன் கோவிலையும் திருப்தியாக கட்டி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தங்கம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்துச்சான். அது எடுத்துக்காட்டுக்கு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தங்கம் இருந்த பாத்திரம், அதாவது அந்த தைல பாத்திரம் அக்ஷய பாத்திரம் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதுல இருந்து அல்ல தங்கம் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது யார் கையிலையும் தப்பா போயிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த கமலமுனி அதை சதுரகிரி மலைக்கு பக்கத்துல எங்கேயோ வச்சிருக்கதாகவும், அது மேல பாறை ஒன்றதையும் வச்சு அஷ்ட சக்திகளையும் அதுக்கு துணையா வச்சு அதை யாரும் எடுக்க முடியாத அளவுக்கு பாதுகாத்ததாகவும் சொல்றாங்க. அந்த இடத்துல இப்பவும் அதை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதாகவும் இப்போ வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். இவ்வளவையும் பண்ண கமலமுனி இங்கே தான் இருக்கார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூரில் உள்ள தியாகேசர் கோவிலில் தியாகேசருக்கு பக்கத்தில், அதாவது நீலோத்தம்பாளுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அமைப்பில் சுற்றி வரும்போது இந்த கமலாமுனியை நீங்கள் பார்க்கலாம். அம்பாள் சன்னதிக்கு பக்கத்துல இருப்பார். இவர் பார்த்து மனமுருகி வேண்டிக்கிறதுனால என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கள் எல்லாருமே நமக்கு நிறைய விஷயத்த கொடுப்பாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுது. அத மாதிரி விஷயங்கள்ல இந்த சித்தர் எதை கேட்டாலும் நியாயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பாராம். அத மாதிரி இவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்ததாகவும் இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கனாலே தெரியும், ஏதாச்சும் 4-5 விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், யாராச்சும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியாப்பட்ட அமைப்புல தான் இந்த சித்தர் இப்பவும் இருக்காரு இந்த கோவிலுக்குள்ளார. 18 சித்தர்கள் எல்லாருமே வித்தியாசமாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் ஒரு சித்தராக இந்த கமலமுனி 4000 வருஷம் 48 நாள் வாழ்ந்து இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இன்னொருத்தவர் நம்ம திருமூலர். அவர் எங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருன்னா சிதம்பரம் கோவிலில் தான் அடைஞ்சிருப்பார். அவர் 5000 வருஷம் வாழ்ந்திருப்பார். அப்படின்னா இந்த கோவில் எல்லாமே ரொம்ப பழமையான கோவில்களாக இருந்திருக்கணும். அதனால தான் இது ஆதி கோவில் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்பப்பட்டுட்டே இருக்கு. இந்த கோவிலில் இல்லாதது இல்லை, சொல்லாததும் இல்லை. அவ்வளோ விஷயங்கள் இந்த தியாகராஜர் கோவிலில் இருக்குது. கண்டிப்பாக
கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கும்போது இங்கே உள்ள கமலாமுனியும் பார்த்துருங்க. ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாது, முழு நாளும் தேவைப்படும். அப்பயுமே முழுசாக முடிச்சிருக்க முடியாது பார்த்து. ஆனால் இந்த கோவிலை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ரசித்து பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி இன்னொரு அடுத்த தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.